AR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. 6.5 வருஷம் ஆயிடுச்சு. 2020 தான் வீடு கட்டி தோட்டத்துக்கு மாறினோம். இப்போ 4.5 வருஷம் ஆயிடுச்சு தோட்டத்திலேயே வாழறோம். 2 பேரும் வேலை விட்டுருந்தோம். எங்க 2 பேருக்குமே அப்பதான் கல்யாணமும் ஆயிருந்துச்சு. கல்யாணம் ஆனோன்னு வேலையை விட்டுட்டு கல்யாணம் ஆயிட்டு உடனே இங்க வந்தாச்சு. வந்த இடமும் வேற, பண்றதும் புது விஷயம் எல்லாம் சேர்ந்து முதல் 2 வருஷம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. சரியான டெசிஷன் தான் எடுத்திருக்கோமா, ஒருவேளை தெரியாதனமா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமோன்ற. இப்போ ஒரு சிட்டி லைஃப்குள்ள என்டர் ஆகி ஒரு 10 days இருக்கணும்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். 7 மணிக்கெல்லாம் இங்க ஃபுல்லா இருட்டாயிடும். இந்த ஒரு ஹாபிட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இதுக்கு மாறிட்டோம்னா திருப்பி அங்க போறது கஷ்டம், அங்க இருந்தோம்னா திருப்பி இங்க வர்றது கஷ்டம். ஆக்சுவலா இது வந்து மண் வீடு இல்லையா? பூசினது சுண்ணாம்பு, மண்ணு, சாணியோட டிஃபரெண்ட் மிக்சர்ஸ் வச்சு நாங்க பூசி ட்ரை பண்ணிருக்கோம். உள்ள பாத்தீங்கன்னா 7 to 8 degrees நாங்க டிஃபரன்ஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஏசியும் தேவையில்லை. அதை தவிர வைல்ட் அனிமல்ஸ்ல யானை, சிறுத்தை, காட்டு பன்னி, மிளா, மானு, பாங்கோலின், எறும்பு தீனி, கரடி எல்லாமே நாங்க பாத்துருக்கோம். சிறுத்தையும் பாத்துருக்கோம். நாங்க சாயந்தர நேரத்துல எல்லாம் ஒரு 5:30-6 மணி ஆகுதுன்னா மிளா சத்தம் கேட்கும், சாம்பார் டியரோட சத்தம். அது என்னதான் 6 வருஷமா இருக்கோம்னாலும் இப்பயும் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட். இங்க பக்கத்துல போகுதா, ஓ இங்கதான் இருக்குமோன்ட்டு. ஆனா இப்ப ஏதாவது ஒரு நேரத்துல ஐயோ நம்ம தப்பா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதாவது எண்ணம் உண்டா? ரொம்ப அந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு எக்கனாமிக்ஸ்னாலேயே வருது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராஃபிட்டபிள் இல்லை. அந்த ப்ராஃபிட்டபிள் கொண்டு வரதுக்கே பல வருஷம் ஆகும். நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அப்போ சந்திச்சேன். அப்போ இவ கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இவனுக்கும் கொஞ்சம் லைக் மைண்டடா இருந்தது. ஃபார்மிங் பிளஸ் இவங்களுக்கு ஃபுட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபார்மிங் அண்ட் ஃபுட் ஆப்வியஸ்லி காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஐடியாஸும் காம்ப்ளிமெண்ட்ரி, வி லைக் ஈச் அதர் ஆல்சோ. ஸோ அப்போதான் நாங்கள் டிசைட் பண்ணோம் வந்து வாலண்டியர் முதல்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் இடத்தை தேடிட்டு அதெல்லாம் ஓகே. எப்போ லவ் பண்ணீங்கன்றது ஒரு கேண்டில் டின்னர் அப்படி வச்சு அந்த லவ் செலிப்ரேட் பண்ண அப்படியெல்லாம் உண்டா? அவ்வளவு ரொமான்டிக் கிடையாது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட சுதாகரன், நௌசத்யா தம்பதியர் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னன்னா நம்ம எல்லாருமே வேலை வேலை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படின்னு. உண்மையாவே நல்லா வாழ்றோமான்னா ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி ஒரு கார்பரேட் லைஃப் ஸ்டைல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேச்சருக்கு மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம இயற்கையோட இயைந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு. அது கனவாக தான் இருக்கும். சிலருக்கு அது சாத்தியப்படுது. அதுக்கான சூழல் அமையணும். அப்படியான வாழ்க்கை அமையும் போது அது ஒரு ஸ்வர்க்கமா மாறுது இல்லையா? அப்படியான வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேசுறதா இருக்கும். பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொன்ன மாதிரி சார், எல்லாருமே இன்னைக்கு தேதியில ஒரு லைஃபை நல்லா வெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு, ஆனா எண்ட் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதுவுமே இல்லை லைஃப்ல அப்படின்றது தான் இருக்கு. ஆனா இயற்கையோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்க எப்ப முடிவெடுத்தீங்க? 2018 இந்த தோட்டத்தை வாங்கினோம். முடிவெடுத்தது 1 வருஷம் முன்னால. இடம்லாம் தேடி, எங்களுக்கு பாரம்பரிய இடம்லாம் கிடையாது, புதுசா இடம் வாங்கி தான் இங்க வீடு கட்டி வந்தோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு இங்க? 6.5 வருஷம் ஆயிடுச்சு. 2020 தான் வீடு கட்டி தோட்டத்துக்கு மாறினோம். இப்போ 4.5 வருஷம் ஆயிடுச்சு தோட்டத்திலேயே வாழறோம். ஒரு ஃபேமிலி, நம்ம ஒரு ஒர்க் போறோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குன்னா ஃபேமிலியில என்ன ஒரு ஒப்பீனியன் வரும்? இல்லை நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு ஃபிளாட் வாங்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வில்லா வாங்கலாம், அந்த மாதிரி அதில் நம்ம ஸ்டே பண்ணலாம், அப்படி ஒரு லைஃப்பை வந்து எடுத்துட்டு போகலான்னா அதிகபட்ச சஜஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கும் இந்த ஆர்வம் இருந்ததா? நீங்க எப்படி அதை ஓகேன்னு சொன்னீங்க? ஆக்சுவலி நான் ஒரு சோஷியல் என்டர்பிரைஸில் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுதாகருக்கு இந்த ஐடியா இருந்துச்சு, என்கிட்டயும் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணுவோமேன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. எங்கே போகிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் இல்லை ஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்டில் போய் வாலண்டியர் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வாழ்க்கை முறை நம்மளுக்கு பிடிக்குமா? ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நேச்சரோடு இருக்காங்க. பட் அந்த சிட்டியில் உள்ள அந்த கன்வீனியன்சஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறது எப்படி இருக்கும் நம்மளுக்குன்ட்டு ட்ரை பண்ணலான்னு ஒரு 3 மாதம் நாங்கள் ஆரோவில் கிட்ட வாலண்டியர் பண்ணினோம். அந்த எளிமையான வாழ்க்கை, அங்கே உள்ள காய்கறியை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் பேரண்ட்ஸும் படிக்க வச்சுட்டோம்,
இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும்ன்றது உங்களோட பொறுப்பு தான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க ஒழுங்கா வருவீங்கன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரோட பேரண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் இந்த டிசிஷன் எடுத்து எங்களால வர முடிஞ்சது. வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங்ல இருந்து நிறைய கேள்வி இருந்திருக்கும் இல்லையா, எப்படி அப்படி ஓவராலாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும்னு, அந்த மாதிரி எல்லாம் விஷயம் உண்டா? கண்டிப்பா அது இருந்தது. இங்க மாறதுக்கு முன்னால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணேன். எங்க இமீடியட் சர்க்கிள்ல, என்னோட இமீடியட் சர்க்கிள்ல அவ்வளவா யாருமே இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கல. ஆனா இவ சொன்ன மாதிரி ஆரோவில்ல வாலண்டியர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்படி சந்திச்சோம். அவங்க தான் புது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க கூடயே சேர எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த மாதிரி வாழ்க்கை வாழலான்ட்டு. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ சப்போர்ட் லோக்கல்ல உடனே கிடைக்கல. நிறைய பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கானிக் மாறலாமே, முதல்ல ரசாயனம் யூஸ் பண்ணுங்க, களிக்கோழி யூஸ் பண்ணுங்க, பூச்சி மருந்து அடிக்க, அதுக்கப்புறம் ஆர்கானிக்கா கொஞ்சம் விவசாயம் கத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாறுங்கன்ட்டு அப்படி நிறைய சஜஷன் கிடைச்சது. ஆனால் நாங்கள் முதலே இந்த ஆப்ஜெக்டிவோட தான் வந்தோம், இயற்கை விவசாயம் தான் பண்ணோம், இன்னும் மக்கள்கிட்ட இதை கொண்டு போகணுன்ட்டு தான் ஒரு ஆப்ஜெக்டோட வந்தோம். அதனால கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் இதை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும்ட்டு. பட் எந்த ஒரு ஆசோலேஷன் இல்லாம கிளியர் கட்டா ஒரு முடிவு அப்படின்றது. ஆமா ஆமா. அப்போ ஆரோவில்ல வந்து அந்த ஒரு லேர்னிங் நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டா இது ஆரம்பிக்கலான்னு. இப்போ அடாப்ட் ஆயிருப்பீங்க ஃபுல்லாவே. பிகினிங் எப்படி இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது இருந்ததா? நிறைய ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம சிட்டில இருந்து விலகி இருக்கோம். அப்ப எந்த மாதிரியான? சோ 2 பேருமே அரௌண்ட் என்ன, நான் வேலையை விட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வேலை விட்டுருந்தாங்க. 2 பேரும் வேலை விட்டுருந்தோம். எங்க 2 பேருக்குமே அப்பதான் கல்யாணமும் ஆயிருந்துச்சு. கல்யாணம் ஆனோன்னு வேலையை விட்டுட்டு கல்யாணம் ஆயிட்டு உடனே இங்க வந்தாச்சு. வந்த இடமும் வேற, புதுசா கல்யாணம் ஆயிருந்தது, புதுசா வேற இடத்துக்கு மாறி வந்துட்டோம். பண்றதும் புது விஷயம் எல்லாம் சேர்ந்து முதல் 2 வருஷம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. சரியான டெசிஷன் தான் எடுத்திருக்கோமா, ஒருவேளை தெரியாதனமா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமோன்ற குவெஸ்டின்ஸ் அப்பப்போ வந்தது. இல்லாம இருக்காது. எது புதுசா பண்றோம்னாலுமே அந்த கேள்வி நம்மளுக்கு அப்பப்போ மனசுல வரத்தானே செய்யும். ஸோ அதெல்லாம் இருந்தது. ஒரு 2 வருஷம் ஆச்சு ஸ்லோலி. ஏன்னா நம்ம 3 மாசம் நாங்க அங்க வாலண்டியர் பண்ணது வேற, நம்மளா ஒரு தோட்டத்தை எடுத்து முதல்ல இருந்து பண்றது வேற. அங்க அவங்க எங்களுக்கு களை எடுக்க சொல்லி கொடுப்பாங்க, ஒரு விதைக்க சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். பட் அந்த ஃபுல் சைக்கிள் பாக்குறது நம்ம இங்க வந்துதான் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. மண் வீடு கட்டலான்னு கட்ட ஆரம்பிச்சோம். அதுலயும் எங்களுக்கு கொஞ்சம் நடுவுல மழை சீக்கிரமா ஆரம்பிச்ச ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நின்னதுல எங்களுக்கு என்னென்ன கிளைமேட் சேஞ்சஸ்னால என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சதுனால எங்களால இப்போ 6 இயர்ஸ் இப்போ எங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு வெளியில சிட்டில போய் ஒரு 10 நாள் இருக்கணும்னா ஆக்சுவலா இப்போ இது ஃபுல்லா அடாப்ட் ஆயிட்டீங்க, வெளிய போறது வாய்ப்பு இல்ல இல்லையா, வெளிய ஸ்டே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இல்ல, முதல் 4 வருஷம் எங்களால போகவே முடியலதான். ஏன்னா மாடு இல்லாம வச்சிருந்தோம், நெல் பயிரெல்லாம் போட்டிருக்கோம்னா இங்கேயே கூடயே இருக்கணும், ஆள் வேலைக்கு அப்ப நிறைய பேர் வைக்கல, நாங்க தான் கூட இருந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ எங்களுக்கு ஒரு 3-4 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பி ஒரு வாரம் 10 நாள் விட்டுட்டு நாங்க வெளியில போகணும்னா போகலாம். ஆனா எங்களுக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. போக முடியாம இல்ல. நான் கேக்குறது இப்போ இதுக்கு ஃபுல்லா அடாப்ட் ஆயிட்டீங்க, இப்போ ஒரு சிட்டி லைஃப்குள்ள என்டர் ஆகி ஒரு 10 டேஸ் இருக்கணும்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். 7 மணிக்கெல்லாம் இங்க ஃபுல்லா இருட்டாயிடும். சென்னைக்கு நாங்க இப்போ இவ அம்மா வீடு சென்னை, அப்பா அம்மா வீடு சென்னை தான். சென்னைக்கு வர 7 மணிக்கு வெளிச்சமா இருக்கு, எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டு, வீடு லைட்டு. அது மாடிக்கு போய் பார்த்தா என்ன இருட்டுன மாதிரியே தெரியல, பூரா வெளிச்சமா இருக்குது. இப்பதான் சாயந்தரம் 5 மணி ஆன மாதிரி இருக்கு, 7-8 மணிக்கு. பாம்பேலயும் போனா என்னோட ஸ்டேஷன் பக்கத்துலயே, ஒரு லோக்கல் ஸ்டேஷன் பக்கத்துலயே வீடு, என் வீடு, அப்பா அம்மா வீடு. ஸோ அங்க போனாலும் அவ்வளோ சத்தம், 11-12 மணி வரைக்கும் தூக்கமும் சரியா வராது. ஸோ இந்த ஒரு ஹேபிட்டுக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லான இதுக்கு மாறிட்டோம்னா திருப்பி அங்க போறது கஷ்டம், அங்க இருந்தோம்னா திருப்பி இங்க மாறுறது கஷ்டம். ஸோ அந்த ஒரு ஹேபிட்டுக்கு மாறுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலா இது வந்து மண் வீடு இல்லையா? யாரோட பிளான் இதெல்லாம்? அது சேர்ந்து தான் எடுத்த டிசிஷனு. முதல்ல நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணிட்டு, ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல வீடு கட்டும்போது ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் இங்கே லோக்கலில் கான்ட்ராக்டர் தான் வாங்கினோம், சிமெண்ட் வீடை கட்டிட்டு போகணுட்டு. அப்போது எங்களுக்கு அவ்வளோ புரிதலும் கிடையாது, இயற்கையாக வீடும் கட்டலான்ட்டு. அப்போது ஆரோவில்ல அவ்வளோ நாங்கள் இதை பற்றி கற்றுக்கலை, கட்டடத்தை பற்றி கற்றுக்கலை. ஸோ திருவண்ணாமலையில் தன்னாலின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு 3 டே ஒர்க் ஷாப் நான் அட்டென்ட் பண்ணேன். இவளுக்கும் நிறைய வீடியோஸ்லாம் சேர்ந்து டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்தது, நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டலான்ட்டு. ஸோ எக்ஸ்பெக்டடை விட கொஞ்சம் கூட செலவாயிடுச்சு. நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே யாருமே இந்த மாதிரி வீடு கட்டுறதில்லை. சிமெண்ட் இல்லாமல் வீடு கட்டணும்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா பல வருஷமாக
மண்ணு சுண்ணாம்பு வச்சுலாம் இப்போ கட்டுறதை நிப்பாட்டிட்டாங்க. சாணி வச்சு முழுகணும்னு சொன்னாலே ஐயோ சாணி சொல்லுங்க வச்ச சார், இது எப்படி கட்டியிருக்கீங்க? அத கொலமண்ணு சவர். இங்க நீங்க பழைய வீட்டுல நீங்க ஊர்ல போய் பாத்தீங்கன்னா கொலமண்ணு சவர் தான் கட்டுவாங்க. அந்த காலத்துல 1 அடி 1.5 அடி சவர் கட்டிட்டு அதே டெக்னிக் தான், ஒன்றும் புது டெக்னிக் கிடையாது. ஆனா கொஞ்சம் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல போய் செங்கலை முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மண்ணு சரியா இல்லையா அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம். ஸோ மண் சவர் கட்டை குத்து, மெட்ராஸ் டெரஸ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல கட்டை குத்து. அதுவும் வேற த்ரூஅவுட் தமிழ்நாடு ரொம்ப பாப்புலர் அந்த காலத்துல இருந்த டெக்னிக். இப்போதான் கான்கிரீட்டுக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல +1க்கு வெறும் கூரை போட்டிருக்கோம், தென்னங்கீத்து வச்சு. பூசினது சுண்ணாம்பு, மண், சாணியோட டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸ் வச்சு நாங்கள் பூசி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா 7 to 8 degrees நாங்கள் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஏசியும் தேவையில்லை, ஃபேன் இருக்குது ஆனால் ஏசியே தேவையில்லை. வெளியில் 37, 38 இருக்கும்போது உள்ள அண்டர் 30 நான் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் கூட, தவிர ஆப்ரேஷனல் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா ஏசியே தேவையில்லை. உங்களுக்கு ஏசி தானே லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர். இப்போ மாடர்ன்ல இங்கே சென்னையில் ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அது எங்களுக்கு செலவில்லை. ஆப்ரேஷனல் காஸ்ட் கொஞ்சம் நல்லாவே குறையும். எப்படி இருக்கு மேம் இங்க? இப்ப இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நீங்க? நான் ஹஸ்பண்ட், எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பாதி வருஷத்துல பாதி நேரம் இவங்க அப்பா அம்மா கூட இருப்பாங்க, இல்ல என்னுடைய அப்பா அம்மா வந்து கூட இருப்பாங்க. ஓகே, நாங்க 4 பேர் ரிட்டையர்டு எல்லாரும். ஆமா, அதனால சோ எல்லாருமே அப்ப ஒண்ணா தான் இருப்பீங்க வீட்டுல. ஆமா ஆமா. எப்படி இருக்கு அந்த ஃபீல் அப்படின்றது? கான்கிரீட் பில்டிங்ல இருந்த வாழ்க்கை இன்னைக்கு மண் வீடுக்குள்ள மாறி இருக்கு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இதுல உண்டு, இல்லன்னு இல்ல. ஏன்னா கொஞ்சம் கரையான் வராம பாத்துக்கணும், தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிளஸ் இந்த மாதிரியான ஒரு பக்கத்துல இவ்வளவு வெஜிடேஷன் இருக்கிற இடத்துல வீடு கட்டி இருக்கோம்னாக்க உள்ளுக்குள்ள பூச்சி இல்லாம நிறைய வரும். ஸோ அது கண்ட்ரோல் பண்றது ஜாஸ்தி. பட் இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் தான் வேணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். அதனால அது ஒரு பெரிய கஷ்டமா இப்போ தெரியல, பிகினிங்ல இருந்துச்சு அது. ஆனா இப்ப ஏதாவது ஒரு நேரத்துல ஐயோ நம்ம தப்பா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதாவது எண்ணம் உண்டா? இப்போ அது இல்ல, நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல இருந்தது அது. ஏன்னா அப்பதான் வேலையை புதுசா விட்டுட்டு வந்தது எல்லாம், புது இடத்துக்கு வந்தது எல்லாம். அதனால அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எங்களுக்குள்ள வந்துட்டு தான் இருந்தது. ஒருவேளை தப்பா வந்துட்டோமா, சரி ஒரு வருஷம் பார்ப்போம், சரியா இல்லைன்னா வேணா யோசிச்சுக்கலாம்னா இருந்தோம். இப்போ அந்த கொஸ்டின் இல்லவே இல்லை, கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்ட்டு. ரொம்ப அந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு எக்கனாமிக்ஸ்னாலேயே வருது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராஃபிட்டபிள் இல்லை, அந்த ப்ராஃபிட்டபிள் கொண்டு வரதுக்கே பல வருஷம் ஆகும். ஸோ நாங்கள் ரொம்ப எங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் நல்லாவே குறைச்சிட்டோம். ஃப்ளைட்லாம் எடுக்கிறது இல்லை, சும்மா போய் வெக்கேஷன் பண்ணுற பழக்கம் கிடையாது. துணிமணி சும்மா எடுத்துகிட்டே இருக்கிற பழக்கம்லாம் அர்பன் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்குமே தவிர, இங்கே அவ்வளோவா எங்களுக்கு நீட்ஸ் அவ்வளவா தான் இருக்குது. வாண்ட்ஸ் நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ செலவும் குறைக்கிறதுனால ப்ளஸ் நிறைய நாங்கள் சின்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நாங்கள் பிரேக் ஈவன் இப்போ 5.5 வருஷம் 6 வருஷம் ஆக போகிறது. ஓரளவு பிரேக் ஈவனுக்கும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட் 4-5 months லாஸ்ட் இயரில் நல்ல பிரேக் ஈவனுக்கே எங்களுக்கு பிஸ்னஸ், இந்த ஒரு ஆன்லைன் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம். ஃபார்மோட ப்ரொடியூஸும் இங்கே லோக்கல் மார்க்கெட்ஸில் சேல் பண்ணுறோம். அதுலேயே ஓரளவுக்கு எங்களுக்கு பிரேக் ஈவன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கெஸ்ட் ஹவுஸும் ஆரம்பிக்க போகிறோம். அதனால அந்த கவலை இப்போ எங்களுக்கு இல்லை. சரி, இப்போ ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும்போது அந்த பறவைகளோட சத்தம், இந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த அமைதி அப்படின்றது இப்பவே இப்படி இருக்குன்னா இப்போ இன்னும் ஒரு மிட் நைட்ல எப்படி இருக்குன்றதெல்லாம் யார் இந்த இடத்த பத்தி நல்லா நரேட் பண்ணுவீங்க 2 பேர்ல? இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்கோமே, அது இதோட ஒரு அழகை பத்தி சொல்லுங்க. ஸோ எங்களுக்கு ஒன்று நிறைய எனக்கு பறவையோட இப்போ தமிழில் நிறைய பேரும் தெரியாது. ஆள்காட்டி பறவை, ஐபிஸ், கொக்கு, நிறைய பறவைகள் கணக்கே இல்லாமல் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேர்டு வாக் பண்ணும்போது 62 பறவைகள் எங்களுக்கு இங்கே ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு நெல்லையில் ஒரு நெல்லை நேச்சர் கிளப்லேருந்து ஒரு டீம் வந்துட்டு. ஸோ அது யூஸ்வலி கிடைக்காது உங்களுக்கு, காட்டு பகுதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட இருக்குது. யூஸ்வலி ஒரு ஃபேமிலி இவ்வளோ பறவைகளோட டைவர்சிட்டி ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. அதை தவிர வைல்ட் அனிமல்ஸில் யானை, சிறுத்தை, காட்டு பன்னி, மிளா, மான், பேங்கோலின், எறும்புத்தீனி, கரடி எல்லாமே நாங்க பார்த்துருக்கோம். யானையை பார்க்கல தவிர மிச்சம் எல்லாத்தையும் இங்க ரெகுலராகவே பார்க்க சிறுத்தையும் பார்த்துருக்கோம். யானை எங்களுக்கு நாய் வளர்த்துட்டே இருப்போம். தெருநாய் தான் அடாப்ட் பண்ணுவோம். ஆனால் நிறைய தெருநாயும் நாங்கள் கட்டி போடுறது இல்லை, சுத்தின்னு இருக்கோம். சிறுத்தைலாம் நாயும் தூக்கிட்டு போயிருக்கு. ஸோ அதை தவிர தோட்டத்திலேயே மாடு, நாய், கோழி, வாத்து, தேனி நிறைய மிருகங்கள் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்து இருந்தோம். என்ன பாம்பு நிறைய இந்த தொட்டிலே அவர் சார் இருக்காரு, அந்த தொட்டிலேயே காமன் கிரைட், அந்த காமன் கிரைட் இதுல இருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு ஃபாரஸ்ட்ல இருந்து அவங்க போய் விட்டுருக்காங்க. தொழுக்குள்ள ஒரு கண்ணாடி வீரியன்ட்டு ஒரு பாம்பு, கண்ணாடி வீரியன் தொழுல பார்த்துருக்கோம், தொட்டில கண்ணாடி வீரியன் வீட்டு பக்கத்துல இருட்டில் ஒரு வாட்டி நாயெல்லாம் இருந்தது. நல்ல வேலை நாயை ஒன்றும் பண்ணலை. அங்கே மேலேருந்து நான் பார்த்தேன் நாய்க்கு சோறு வைக்கும் போது. ஸோ
இங்கே நிறைய மிருகங்களோட இருக்கும். இப்போ ஒரு புரிதல் வந்துருச்சு, எந்த பாம்பு விஷம் பாம்பு, எந்த பாம்பு விஷம் இல்லாத பாம்பு. விஷம் பாம்பு இருந்ததுன்னா எப்படி என்ன ஸ்டெப் எடுக்கணும், விஷம் இல்லாத பாம்புனா இக்னோர் தான் பண்ணணும், அது நல்லதுக்கு தான் வந்திருக்குன்ட்டு அது ஒரு ஈகோ சிஸ்டமில் என்ன ரோல்ஸ் ப்ளே பண்ணுறது எல்லாம் இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல இருக்கிற பயம் இப்போ எங்களுக்கு இல்லை. நான் கேட்டது இந்த அமைதி, இந்த சத்தம், இதோட அழகை வந்து நரேட் பண்ணுங்கன்னு. நீங்க பயப்படுத்துறீங்க, சிறுத்தை வரும் அப்படின்லாம். நீங்க சொல்லுங்க மேடம், அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அந்த ஃபீல் பத்தி. இல்ல, காலையில எழுந்துக்கிறதே எங்களுக்கு முன்னாடிலாம் இப்ப சிட்டி லைஃப்ல எல்லாம் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்குறதுலாம் இருக்கும். இங்க எங்களுக்கு வந்து அணில், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஒரு 5:30 5:45 6 மணிக்கே எல்லாம் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். மயில் நிறைய உண்டு இங்க, அதனால காலையில மயில் ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்ததுனாலே, நாய் சும்மா நடந்ததுனாலே சத்தம் கொடுக்கறதுனால மயில் சத்தம் நீங்க கேட்டிருப்பீங்க, ரொம்ப லவுடா இருக்கும். ஸோ அந்த சத்தத்திலேயே நாங்க, எங்க பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவ அதனால 5:30 6 மணிக்கு மேல தூங்க மாட்டா. அந்த ஏன்னா ஜன்னல் கிட்ட வந்து எல்லாம் கத்துறதுனால அதுலயே முழிப்பு வந்துடும் எங்களுக்கு. ப்ளஸ் இது என்ன சுதாகர் சொன்ன மாதிரி சுற்றி நாங்கள் சாயந்தர நேரத்துல எல்லாம் ஒரு 5:30 6 மணி ஆகுதுன்னா மிளா சத்தம் கேட்கும், சாம்பார் டியரோட சத்தம். அது என்னதான் 6 வருஷமா இருக்கோம்னாலும் இப்பயும் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட். இங்க பக்கத்துல போகுதா, ஓ இங்கதான் இருக்குமோன்ட்டு நைட் ஆனால் ஒரு லைட் அடிச்சு பார்ப்போம் நாங்க, ஏதாவது தெரியுதா இங்க இருந்து அப்படின்ட்டு. இங்கேருந்து என்ன, நாங்க வேலி போட்டிருக்கோம், பட் உங்களுக்கு அந்த விசினிட்டி இருந்துச்சுன்னா நாங்க ஒரு ஹை பவர் டார்ச் வச்சிருக்கோம், அதை வச்சு அடிச்சா தெரியும் உங்களுக்கு. பகல் வேலையிலயும் நிறைய வாட்டி மிளா பார்த்துருக்கோம். இப்ப கூட ஒரு மாசம் முன்னாடி நெல்லு நட்டுட்டு இருக்கப்ப அந்த சைட்ல இருந்து இப்படி ஓடி போச்சு ஒரு பெரிய சாம்பார். ஸோ ஆனா ஒரு பயம் இல்லையா இப்போ உங்களுக்கு? ஏன்னா இப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னா, ஈவன் நாங்க வரும்போது கூட கரடி எல்லாம் வரும் இந்த பக்கம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு எங்க அந்த மாதிரி பக்கத்துல எங்கேயாவது வந்தது உண்டா, பாத்திருக்கீங்களா? வந்திருக்கு, பாத்திருக்கோம் நாங்க. இன்ஃபேக்ட் வீடு கட்டி வந்த புதுசுல இந்த நைட் டைம் சத்தம்லாம் வரும்ன்றது அப்ப தெரியாது எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப பிச் டார்க்காவும் இருக்கும், உங்களுக்கு எது பேசினாலும் கேட்கும். ஏன்னா பெருசா வேற எதுவும் சவுண்டே இருக்காது. நாய்ஸ் பொல்யூஷன், ட்ரெயின் போகிறது, பஸ் போகிறது, அதெல்லாம் இங்கே சத்தம் எதுவும் இருக்காதனால எல்லாமே கேட்கும். கரடி சத்தம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ நாங்கள் டார்ச் எடுத்துட்டு போய் பார்க்கலான்ட்டு போனோம். போய் அந்த கரடியை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ வெளியில நிக்க வேண்டாண்டா, வீட்டுக்கு போயிடலான்னு போயிட்டோம். பட் எங்களுக்கு பெரிய உங்களை பார்த்துதான் எங்களை பார்க்கல, அது பனம்பழம் சாப்பிட்டு இருந்துச்சு, அதனால நாங்க வந்துட்டோம். பட் சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்கோம் 5 ஏக்கர்ஸ்க்கு. ஸோ அதனால உள்ள வர பயம் கிடையாது, வேலிக்கு வெளியில தான் இருந்திருக்கு எப்பவுமே. ஸோ நாங்கள் அதனால சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்கனால ஈவினிங் 5:30 6க்கு ஆன் பண்ணிடுவோம், காலையில 7 மணிக்கு தான் நிறுத்துவோம். உள்ள வர பிரச்சனை எதுவும் கிடையாது. பிளஸ் இருட்டிருச்சுன்னா வெளியில போற வேலையும் எங்களுக்கு இல்லை. அந்த காலத்துலயும் அதானே சொல்லுவாங்க, 6 மணி ஆயிடுச்சுன்னா இருட்டிருச்சுன்னா வெளியில போகாதீங்கன்னு. ஸோ நாங்கள் எங்கள் ஆக்டிவிட்டீஸை குறைச்சிருவோம். 6 6:30க்கு மேலே வெளியில் போகிறது இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்து அடுத்து சாப்பிட்டு தூங்கினோம். ஏன்னா காலையில் எப்படியும் 5 5:30க்கு முழிப்பு வந்துடும். ஸோ அதனால அப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது என்ன? இப்போ ஒரு டிவி பார்க்குற ஹேபிட்டோ அந்த மாதிரியான எப்படி? டிவி இல்லை வீட்டில் எங்ககிட்ட, டிவியே கிடையாது எங்ககிட்ட. பட் ஃபோன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள். ஒன்ஸ் இன் அ வைல் எங்களுக்கும் வைண்ட் டவுன் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள். பட் மோஸ்ட்லி புக்ஸ் படிப்போம். மியூசிக் சுதாகருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க வாசிப்பாங்க. பிளஸ் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது பின்னாடி சுத்துறதுக்கே டைம் சரியா இருக்கும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு வந்து இதோட அடாப்ட் ஆகுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, என்னெல்லாம் உங்ககிட்ட அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க? ஆக்சுவலி எங்களுக்கு என்னன்னாக்கா, அவளுக்கு இங்க இருக்கிறது இப்ப இந்த மாதிரியான நாய், கோழி, மாடு எல்லாம் பக்கத்துல, செடி கொடி எல்லாம் பக்கத்துல பார்த்து வளர்ந்ததுனால அவளை நாங்க மும்பைக்கும் சென்னைக்கும் கூட்டிட்டு போனப்ப அவ பெரிய பெரிய பில்டிங்ஸ் பார்த்துதான் ஆச்சரியப்பட்டா. ஓ இங்க மாதிரி இவ்வளவு தூரம் மேல லைட் இருக்கு அப்படின்னு. அவளுக்கு ஆமா, அங்க போனாதான் அவளுக்கு ஓ ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இவ்வளவு இருக்குமா, இங்க லைட் எரியுது அங்க லைட் எரியுது அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, அப்போ ஒரு அந்த சிட்டி பேஸ்டான ஒரு குழந்தை இந்த குழந்தையும் நிக்க வச்சு பேசினா அது இன்னும் நல்லா இருக்கும் அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இதுக்கு ஒரு மெயின் மேட்டருக்கு, லவ் எப்படி நீங்க சந்திச்சுக்கிட்டீங்க? ஏன்னா 2 பேருக்குமே பூர்வீகம் வந்து தமிழ்நாடு இல்லையா, பேஸ் அப்படின்றது. பட் 2 பேருமே தமிழ்நாடுல இல்ல. நீங்க சந்திச்சுக்கிட்டது எங்க, எப்படி நடந்தது அந்த மிராக்கிள்? ஸோ நான் வேலை விட்டது housing.com ஒரு கம்பெனியில பாம்பேல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த செபாட்டிக்கல் மாதிரி ஒன்று எடுத்தேன் வேலை. இப்போதைக்கு கார்பரேட் லைஃப் வேண்டான்ட்டு விடும்போது நான் milap.org ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம், பெங்களூர் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். நான் அடிக்கடி அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இவங்களோட ஒரு ஃபெலோஷிப், இவ ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் 6 monthsக்கு வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணுங்கன்ட்டு. ஸோ எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஒரு 6 monthsக்கு நான் ஜாயின் பண்ணேன் 2016. ஸோ அப்போ தான் சந்தித்தோம். ஸோ கொஞ்சம் ஐடியாஸ் அப்போவே எனக்கு இதோட ஐடியாஸ் அப்போ வரல. ஆக்சுவலி மிலாப்பில் வேலை பண்ணும்போது எனக்கு இந்த ஐடியாஸ் வரல. மிலாப்ல ஐடியா இவங்க லவ் பண்ண ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுன்ட்டு அந்த ஐடியாலாம் வரல. ஆனா அப்போ நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங் இது பத்தி நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அப்பவும் சந்திச்சேன். அப்போ இவ கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இவளுக்கும் கொஞ்சம் லைக் மைண்டடா இருந்தது. ஸோ ஸ்டார்டே ஆக்சுவலி இந்த இதே பேஸாக தான் ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் மிலாப்லேருந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த ஆரோவில்ல வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கும்போது இவள்கிட்ட திருப்பி ஐடியா ப்ரப்போஸ் பண்ணேன். வந்து நீயும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த லைஃபை உனக்கும் இது பிடிக்கிறதுனா நம்ம இதை சேர்ந்து பண்ணலான்ட்டு. ஸோ ரெடி அவளுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அந்த டைத்துல மிலாப்லையும் கொஞ்சம் சேச்சுரேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இண்டிபெண்டா. ஸோ ஃபார்மிங் ப்ளஸ் இவளுக்கு ஃபுட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபார்மிங் அண்ட் ஃபுட் ஆப்வியஸ்லி காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஐடியாஸும் காம்ப்ளிமெண்ட்ரி. வி லைக் ஈச் அதர் ஆல்சோ. ஸோ அப்போதான் நாங்கள் டிசைட் பண்ணோம் வந்து வாலண்டியர் முதல்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் இடத்தை தேடிட்டு அதெல்லாம் ஓகே. எப்ப லவ் பண்ணீங்கன்னு 2016 ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில அப்ப வேலை பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல பேசி பழகினது தான். சோ ரெண்டு பேருக்கு ஒரே வேவ் லெந்த் இருக்கு. அதனால அப்படியே லைஃப்ல டிராவல் பண்ணோம். 2018 ஜனவரியில கல்யாணம் முடிஞ்சது. இங்க ஜூலைல இங்க வந்து தோட்டத்தை வாங்கிட்டு வீட்ல பெருசா அப்போஸ் பண்ணாங்க அப்படியெல்லாம் இந்த இல்ல அப்போஸ்லாம் பண்ணல. நான் வீட்ல கல்யாணத்துக்கு என் வீட்ல கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி சுதாகர்னு ஒரு பையன் இருக்கான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரி ஓகேனாங்க. ஆனா என்ன சரி அவனும் வேலை பண்ணிட்டு இருக்க பையனா இருப்பான்னு பார்த்தா 2 பேரும் வேலையை விட போறேன்றீங்க, ஏதோ வயல் வாங்க போறேன்றீங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. பட் தே செட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே நம்பிக்கை இருக்குன்ட்டு. காதல் கல்யாணத்துக்கு எதிர்ப்புலாம் வீட்டுல இல்ல. ஏன்னா இவங்க அப்பா அம்மாவும் காதல் கல்யாணம் தான், என் அப்பா அம்மாவும் காதல் கல்யாணம் தான். அதனால அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். உங்களோட பேஸ் எது சார்? உங்களோட பேஸ் எது? நான் பிறந்து வளர்ந்தது தஞ்சாவூர்ல. ஸ்கூல் படிச்சதும் அங்கதான். சென்னையில தான் காலேஜ் படிச்சேன். வேலை பண்ணது பெங்களூர்ல. நான் பிறந்து வளர்ந்தது பாம்பே. ஆனால் படிப்பெல்லாம் ஒரிசா பஞ்சாப்ல தான் இன்ஜினியரிங் MBA எல்லாம் வேறு இடத்துல பண்ணிட்டு வேலை பார்த்தது பெங்களூர், கொல்கத்தா, பீகார்லலாம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாம்பேலையும் வேலை பார்த்தேன். பெங்களூரில் லாஸ்ட்டு மிலாப்பில் லாஸ்ட் வேலை. ஓகே. ஆமாம். அப்பாவுக்கு பூர்வீகம் இங்கே கடையம். அதனால தான் இங்கே தேட ஆரம்பிச்சோம். இந்த இடம் பிடிச்சு போச்சு. ரைட் சார். இப்போ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியறது இல்லை. இன்னொன்று பண்ண முடியுமா, பண்ணால் நம்ம எப்படி சர்வை பண்ணுறது, இந்த ஒரு கேள்வி இருக்கிறனால தான் எல்லா சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்ஸ் எரியுறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இப்போ உங்களோட இன்கம் அப்படின்றது எப்படி இருக்கும், எப்படி ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்க சர்வைவல்க்கு அப்படின்றது? ஸோ எங்களுக்கு மேக்ஸிமம் காஸ்ட் ஆஃப் லிவிங் குறைச்சிட்டோம். தேவையான உணவு எங்களுக்கு தோட்டத்துலேருந்து கிடச்சிடுறது. மிச்சம் நீட்ஸை நல்லாவே குறைச்சிட்டோம். ஹாலிடேயிங் தான் பெருசாக ஒரு செலவு வருஷத்தில். இல்லாட்டா வெளியே போகிறது தான், டைனிங் அவுட்டு தான் பெரிய செலவாக யூஸ்வலி இருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் மோஸ்ட்லி இப்போ கிடையாது. ஹெல்த் இஸ் வெல்த் தான் எங்களோட நம்பிக்கை. ஸோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்மளே ஃபிசிக்கலி மென்டலி ஆக்டிவ் இருந்தோம்னா த்ரூ அவுட் த டே மிச்சம் எல்லாம் தானாகவே கிடச்சுன்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே ஆரம்பித்தோம். இப்போ டைவர்சிட்டி தான் எங்களோட ஃபிலாசபி. ஃபார்மில் முடிஞ்ச அளவு ஒரே பயிர். அக்ரிகல்ச்சர் ஏன் ப்ராஃபிட்டபிள் இல்லைன்னா, ஒரு விவசாயி நீங்கள் இப்போ கிளாசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பயிர் பண்ணுவான். வெறும் தென்னந்தோப்பு இருக்கும், வெறும் மான் தோப்பு இருக்கும், இல்லாட்டா வெறும் வயல் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப ரிஸ்கி அது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ ஒரே பயிரை பண்ணாமல் பல்லுயிர் விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பின்னால் வயல் இருக்குது, வர்ற வழியில் உங்களுக்கு தென்னந்தோப்பு பார்த்துருப்பீங்க, மாடு இருக்குது, கோழி இருக்குது, வாத்து இருக்குது, உணவு காடு இருக்குது, காய்கறி தோட்டம் இருக்குது. ஸோ மிக்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரே ஒரு அடிபட்டுச்சு. இப்போ வயல் நெல் பயிரில் ஏதோ பிரச்சனை ஆனதுனால அந்த நெல் பயிர் தான் 20% தான் எங்களுக்கு 5 acresல. ஸோ மிச்சம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஸோ டைவர்சிஃபைங்னால எங்களுக்கு ரொம்ப இன்கம் மிக்ஸ்டாக கிடைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு வருஷம் குறைய ஒரு வருஷம் கூட அப்படி எங்களுக்கு இப்போ ஆகிறது இல்லை. ஸோ அந்த பல்லுயிர் விவசாயம் தான், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், மல்டி லேயர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதனால ஓரளவுக்கு எங்களுக்கு நிறைய ஹெர்ப்ஸு, ஆயில் சீட்ஸு, ரைஸு, வெஜிடபிள்ஸு எல்லாத்துலேயும் தேவைக்கானும் கிடைச்சது. அப்புறம் சேல்ஸுக்கும் எங்களுக்கு அதுலேருந்து கிடைச்சிடுறது. அது உங்களுக்கு போக மீதி இருக்கிறது சேல் பண்றது. அதுல வர இன்கம் நாங்க டைரக்ட் சேல்ஸ் பண்றோம். சோ இத கொண்டு போய் நீங்க ஒரு மிடில் மேன்ட்ட கொடுத்து அவன் டைரக்டா விக்கிறத விட்டு நம்ம டைரக்டா
விற்றோன்னா தான் டைரக்ட் நம்மளுக்கு காசு கையில் கிடைக்கும்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான் கொடுக்க ஆரம்பித்தோம். நெல் பயிர் போட்டு அதுலேருந்து அரிசி கொடுக்கறது, அவல் கொடுக்கறது அப்படி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் எங்களை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. இப்போ ஒரு 15-20 விவசாயிகள், நாங்கள் இயற்கை விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அவங்களும் நிறைய பேர் நெல் போடுறவங்க தான். தேன், நெய், நாட்டு மாடு வச்சு ஒருத்தர் நெய் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நெய் வாங்கி வைக்கிறோம். ஸோ ஒரு டைரக்ட் டு கஸ்டமர் ஒரு ஸ்டோர் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்கம் வருது. ப்ளஸ் இந்த மாடு கோழியிலேருந்து கொஞ்சம் இன்கம் கிடைக்கிது எங்களுக்கு. இப்போது அதை தவிர தேர்டாக இன்னொரு இன்கம் ஸ்ட்ரீம் வரணுன்ட்டு இந்த மாதிரி சிட்டியில் உள்ளவங்க இங்கே வந்து கொஞ்சம் தங்கி இருக்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஃபார்ம் ஸ்டே ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஒரு 2 bedroom ஃபார்ம் ஸ்டே. இங்கே விளையிற சாமானை வச்சே அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து இங்கே தங்குற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இப்போ தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நாங்கள். பை February கெஸ்ட்க்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான். ஸோ இந்த டைம் இவ்வளோ ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நைட் டைம் ஈவன் ஒரு ஃபுல் மூன் டே அதெல்லாம் எப்படி இருக்கும் இங்கே? மின்மினி பூச்சி எல்லாம் வருமா? நிறைய இருக்கும் மின்மினி பூச்சி. ஆமா, ரொம்ப. எப்படி இருக்கும் அந்த பாக்குறதுக்கு? நாங்க லைட் ஒரு 2-3 லைட்டு தான் வெளியில போட்டிருப்போம். ஸோ மின்மினி பூச்சி யூஸ்வல் ஆக்சுவலி நைட் டைம் ஆக்டிவிட்டி எங்க பொண்ணோட தூங்குறதுக்கு முன்னாடி சாயந்தரம் லைட் அணைச்சிட்டு வெளியே வந்து நிப்போம். வீட்டு வாசல்லே சுத்திக்கிட்டு இருக்கோம். அதை கையில புடிச்சு இப்படி பாக்குறது, பார்த்துட்டு பார்த்து விட்டுட்டு போறதுதான் யூஸ்வல் நைட் டைம் ஆக்டிவிட்டி. கெஸ்ட்ஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கனாலும் எல்லாருக்குமே காட்டுவோம் மின்மினி பூச்சி வெளியில இருக்கிறது. நிறைய சுத்தும் இங்க. ஏன்னா உங்களுக்கு லைட் பொல்யூஷன் இல்ல, அதனால அதுக்கு நிறைய அந்த லைட் வர்றதே மேட்டிங் பண்றதுக்காக தான் அது பாக்குது. ஸோ அதனால ஐ திங்க் அதுக்கு நல்ல ப்ராப்பர் ஈகோசிஸ்டம் மாதிரி என்வாயன்மெண்டா இருக்கு இது. நாங்க ரொம்ப லைட் இங்க போட முடியாது, ஏன்னா சோலார்ல தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஃபுல் ஃபார்மையும் கெஸ்ட் ஹவுஸ், இது கவு ஷெட்ல எல்லாமே மோட்டர் எல்லாமே எல்லாம் சோலார்ல தான் ஓட்டிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப லைட்டை செலவும் பண்ண முடியாது எலக்ட்ரிசிட்டி சோலார்ல ஓட்டிட்டு இருக்கிறதுனால. நல்ல மின்மினி பூச்சி கொரியர் லைட் ஃபார் ஷூர், குட் ஐடியா. இல்ல அந்த குழந்தை நினைச்சாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்த்து வளர்றது அப்படின்றதெல்லாம் பெரிய கிஃப்ட் இல்லையா? சோ யாருக்குமே கிடைக்காது இந்த ஜெனரேஷன்ல அப்படின்றது. நிறைய பேருக்கு வந்து ஈவன் தனியா ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு சொந்தமா அவங்களே சமைச்சு சாப்பிடறத விட ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு. சொந்தமா சமைச்சு சாப்பிடறதே சந்தோஷம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். சொந்தமா விளைய வச்சு அதுல இருந்து நம்ம சமைச்சு சாப்பிடுறதுன்றது அது இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா? அது எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா? முன்னாடி இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ எவ்வளவு ஹெல்த்தியா மாறி இருக்கும் அப்படின்றத பத்தி? கண்டிப்பா பிசிக்கலி. ஸோ ஒன்று ஃபுட்டு நாங்கள் விளைய வைக்கிறதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ தேவையோ அதே கூடிடுச்சு. ஸோ ஃபிசிக்கலி ஆக்டிவாக ஒரு லைஃப் ஸ்டைல், ஜிம்முக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்து வயலில் வேலை பண்ணீங்க, உரத்தை பெரட்டுறதுக்கு மாடு கூட நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூடிடுச்சு விளைய வைக்கிறதுனால. இயற்கையாக உணவு சாப்பிட்றதுல ஆப்வியஸ்லி உங்களுக்கு மென்டல் டைரெக்டாக இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரூவ் பண்ணுறது. பட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸான உள்ள லைஃப் 8 to 8 உள்ள வேலை கம்பேர்ட் டு இங்கேயும் ஃபுல் டைம், இங்கே 24 hours யூ ஆர் கனெக்டட் டு வாட் வி ஆர் டூயிங். பட் அது ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் மென்டல் பீஸ்லேயே இருக்கு. ஸோ என்ன ஆசை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு? ஏன்னா இது நீங்கள் நினச்ச வாழ்க்கை, இதுக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு ஆசை. இதை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இன்னும் விவசாயிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணும். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இதுதான் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ மாடர்ன் டெக்னிக்ஸும் நிறைய வந்துருச்சு ஆர்கானிக் ஃபார்மிங்கில். ஆனால் நிறைய மக்களுக்கு தெரியாது. ஸோ ஃபார்ம் டூர் நாங்கள் ஆக்சுவலி லாஸ்ட் 4 yearsஆகவே நாங்கள் என்ன ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம், அது காட்டுறதுக்கு ஃபார்ம் டூர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். விவசாயிகளும் வராங்க, ஸ்கூல் சில்ட்ரனும் வராங்க, மிச்ச ஃபேமிலிஸ் எல்லாமும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இது இன்னும் விவசாயிகள்ட்டையும் ஒன்று பண்ணணும், இந்த மக்கள்கிட்டையும் ஒன்று பண்ணணும். அதனால தான் ஆன்லைன் ஸ்டோரோட முயற்சி. அதனால தான் விவசாயிஸ் லைஃப், எங்கள் ஃபார்மர்ஸ் லைஃபை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதனால பிராண்டோட பேரும் விவசாயிஸ் லைஃப்ன்ட்டு வச்சுருக்கோம். ஸோ விவசாயிஸ் லைஃப் மூலமாக நம்ம இன்னும் ஃபார்மர்ஸை இதை கூட சேர்க்கணும், இன்னும் மக்கள்கிட்ட இந்த ப்ரொடியூஸை கொண்டு போகணும். அதுதான் எங்கள் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ 20 ஃபார்மர் இருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 5 yearsல 100 ஃபார்மருக்கு கொண்டு போவோம். இன்னும் ஃபியூச்சரில் 500 ஃபார்மர்ஸ்க்கு மேக்ஸிமம், பட் நாட் மோர் தென் தட். இல்லாட்ட திருப்பி கார்பரேட் வேலைக்கே மாறின மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு அளவுக்கு மேலே ஸ்கேல், ரொம்ப பெரிய ஸ்கேல் எங்களுக்கு அச்சீவ் பண்ணுறது ரொம்ப அப்படி ஆசை இல்லை. ஒரு அளவுக்கு 100 ஃபார்மர்ஸை நெக்ஸ்ட் 5 yearsல சப்போர்ட் பண்ணால் எனக்கு என்னோட ஆப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமாக எனக்கு இந்த மைண்டில்
இந்த சிறுத்தைன்னு சொன்னீங்களே சார், அது வந்து இந்த நாயை கவிட்டு போனது பாத்தீங்களா நீங்க? இல்ல இல்ல நேர்ல பார்த்தது பார்த்தது இல்ல. ஆ. சிறுத்தை இந்த 6.5 7 இயர்ஸ்ல சுதாகர் தான் ஒரே ஒரு வாட்டி ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. காலையில என்னோட அப்பாவை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுறதுக்காக கார் ஓட்டிட்டு போறப்போ ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணிட்டு போச்சு, காருக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போச்சு. பட் நான் யூஸ்வலி பிடிச்சிட்டு போற இன்ஸ்டன்ஸ் இங்க எல்லார்ட்டையுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம குட்டில இருந்து கண்ணு திறக்கிறதுல இருந்து வச்சு வளர்க்குறப்ப திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நாய் காணா போயிடும். அது எங்க இருக்கு என்ன ஏது ஊர்ல போய் விசாரிச்சாலும் கிடைக்கல. ஸோ நாயை தூக்கிட்டு போறது ஆடை தூக்கிட்டு போறது இங்க ரொம்ப காமனா நடக்கிறது. பட் பிகாஸ் தே ஆர் வெரி ஷை சாலிட்டரி அனிமல், ஸ்பாட் பண்றது ரொம்ப கஷ்டம். 6.5 7 இயர்ஸ்ல ஒரு வாட்டி தான் நாங்க ஸ்பாட் பண்ணிருக்கோம் சிறுத்தைய. மிச்ச பக்கத்துல மிச்ச மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் 1-2 வாட்டியும் பாத்துருக்காங்க. எங்க இவங்க மாடு மேய்க்கிறவங்க எங்க கண்ணுக்குட்டி ஒண்ணு ஒரு வாட்டி வந்து கடிச்சிச்சு, தூக்கிட்டு போக முடியல, அதால ஹெவியா இருக்கிற பெருசா இருந்ததுனால. பட் கடி வாங்கியிருக்கேன் எங்க மாடு ஒண்ணு ஒரு வாட்டி இந்த சைடுல தான் மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கப்ப. ஓகே. ஏன்னா நிறைய பேர் இந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து ஃபுல்லாவே ஹாப்பினஸ் தான் இருக்கு, பெருசா ஸ்ட்ரகிள் இல்ல அப்படின்னா ஓவராலா பாக்கும்போது. ஆனா இதுக்கு பின்னாடியும் நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இருந்தாதான் தெரியும் இல்லையா? ஒரு மாடு எங்களுக்கு இறந்துருச்சு, ஒரு பாம்பு கண்ணாடி வீரியன் குட்டி. ஸோ அதெல்லாம் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் வைல்டாவும் இருக்கு ஃபார்ம். ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட இருக்கு, சில ரிஸ்க் அது கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நாங்க அது ரொம்ப வருத்தமான விஷயமாச்சு. போன வருஷம் ரொம்ப சங்கடப்பட்டோம். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுன்ட்டு நாங்க இப்போ கொஞ்சம் தொழு பக்கத்துல கொஞ்சம் கிளீனா எப்பவும் வச்சுக்கலான்ட்டு யோசிச்சிருக்கோம். இப்போ சமையல் பத்தி சொல்லுங்க மேடம். இப்போ என்ன காய்கறி எல்லாம் உண்டு? கடகடான்னு சொல்லுங்களேன் ஒரு லிஸ்ட், என்னென்ன காய்கறி எல்லாம் உண்டு? காய்கறி ஆக்சுவலி எங்களுக்கு பிகினிங்ல நல்லா போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஏன்னா மயில் பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால மயில் எதையும் விட்டு வைக்க மாட்டேங்குது. பட் இப்போ தோட்டத்துல கொஞ்சம் வீட்டு தேவைக்கு தக்காளி மிளகா இருக்குது, பீர்க்கங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன்னா, சுண்டைக்காய் இருக்கு. கீரை வகைகள் நாங்க வெளியில வாங்குறதே இல்லை, சுத்தமா வந்ததுல இருந்தே நிறுத்திட்டோம். இந்த லோக்கல்ல உள்ளவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அந்த அந்தந்த நேரத்துல என்னென்ன களைச்செடி முளைக்குதோ அதுலயே எது எடிபிள்னு சொல்லுவாங்க. ஆரங்கொடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கொடுப்பக்கீரை, அதெல்லாம் இங்க நிறைய முளைக்கும். ஸோ அந்த கீரையே எடுத்து நாங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுப்போம். மரக்கீரை அதெல்லாம் உண்டு. அது தவிர கொஞ்சம் வாழை நிறைய போட்டிருக்கோம். வாழையிலேருந்தே உங்களுக்கு ஒரு வாழைக்கொலை அறுத்தீங்கன்னா தண்டு பூ கிடைச்சிரும் அதுல இருந்து. அதுக்கப்புறம் பப்பாளி போட்டிருக்கோம், பப்பாளி காயாவும் யூஸ் பண்ணிப்போம், பழம் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ தேங்காய் கேட்கவே வேண்டாம், தென்னை மரம் 40 மரம் இருக்கு. ஸோ தேங்காய் நிறைய ஸோ தேங்காய் கிடைச்சிரும் எங்களுக்கு. அதுல இருந்து மாட்டுல இருந்து பால் கிடைக்குது, கோழி முட்டை கிடைக்குது. ஸோ அதனால பால்ல இருந்து தயிர் நெய் எல்லாம் கிடைச்சிருது. ஸோ இவ்வளவோ இருக்கு. அப்படிங்கும்போது இதெல்லாம் தாண்டி ஒரு நினைச்ச பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்படிங்கும்போது நீங்க வாசுருதி போலாம் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி ஒரு நைட் டைம்ல சுத்தி காமிக்கிறதோ, ஒரு கேண்டில் டின்னர் அப்படி வச்சு அந்த லவ் செலிப்ரேட் பண்ண அப்படியெல்லாம் உண்டா? அவ்வளவு ரொமான்டிக் கிடையாது. இல்ல சொல்ல வேண்டாம் எதுக்கு கேமரால அப்படின்னா? இல்ல அப்படிலாம் இல்ல. ஐ திங்க் இல்ல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நாங்க கொஞ்சம் அந்த ஆங்ஸைட்டி இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வீடெல்லாம் கட்டிட்டு இங்க வந்தோம். அடுத்த உடனே குழந்தை பிறந்துருச்சுன்றதுனால அதுக்கு நேரம் கிடைக்கல எங்களுக்கு. ஆமா. பட் அந்த ஒரு ஆசை இருக்கும்ல சார். ஏன்னா பாக்கும்போது ஒரு கேண்டில் லைட்ல ஒரு நைட் டைம்ல ஒரு டின்னர் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணது பண்ணலாம். கண்டிப்பா ஐடியா கொடுத்துட்டீங்க நீங்க. சுதாகர் எக்ஸிக்யூட் பண்றாங்களா? இந்த வீடு தான் நான் அதுதான் யோசிப்பேன், என்னெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அண்ட் நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அவளை வாழ முடியாட்டி உங்களை பார்த்து வாழ்த்துவாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்களை எடுத்துக்கங்க. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வசப்படட்டும். வாழ்த்துக்கு நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description.